இன்ஸ்டன்ஸ் இப்போ நாங்கள் இன்னைக்கு சார்பு ஆர்முடுகளில் நாங்கள் பாத் பேப்பர்ஸ்ல இந்த இயர்ஸ் பார்க்குவோம். 2022, 2016, 2024. அப்போ அதுக்குரிய பேப்பர்ஸ் உங்களோட குரூப்ல அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ குரூப்ல இருக்கிற அந்த பேப்பர்ஸையும் பார்த்துக்கிறங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு கேள்வியை வாசிச்சுக்கிறீங்க. ரைட். ரைட். அப்போ நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது 2022 பேப்பர். அப்போ 2022ல் வந்த சார்பு ஆர்முடுகள் வினா தான் முதலாவது வினாவை பார்க்க போகிறோம். அப்போ டயக்ராமை பாருங்க. டயக்ராம்ல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு ஆப்பின் உருவம் ஒரு சீரற்ற உருவமா தந்திருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட டயக்ராம். இதுதான் ஆப்பின் வடிவம். 4M திணிவுடைய இந்த ஆப்பிட அமைப்பு குறுக்குவெட்டு முகம் இவ்வாறு இருக்கு. ஆனா 4M திணிவு. இவருடைய நிறை 4mg. அங்க தரையும் மேலோட்டமா வரையும் இங்கன்னா π/3ன்னு தந்திருக்கிறாங்க. இதுவும் π/3ன்னு தந்திருக்கிறாங்க. π/3. அப்ப இங்க இருக்கிற கோணம் நாங்க கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. இங்கன்னு ஒரு கோணத்தை போடுவோம். இவரும் ஒத்த கோணம். அப்ப இது π/3. அப்ப இதுவும் π/3. π/3. இதுல உச்சியில ஒரு கப்பி இருக்கு. இதன் வழியே திணிவு ஒண்ணு இருக்கு. அந்த திணிவு P என மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரம் கப்பிக்கு இந்த பக்கம் ஒரு திணிவு இருக்கு. அந்த திணிவு Q என சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த இடத்துக்கு வந்தோடனே இங்கனே ஒரு கப்பி இருக்கு. கப்பியுடன் சேர்ந்த திணிவு ஒண்ணு இங்கன இருக்குது. அது R. அது RT. சரி. இனி திணிவுகள் எல்லாமே PQR. திணிவுகள் PQR ஆக தரப்பட்டிருக்கு. இனி அந்த கப்பியில அந்த ஆப்புல நீளங்கள் தந்திருக்கிறான். நீளங்களை பார்த்தீங்கன்னா இது 2A, இது A, இது A. எல்லா திணிவுகளும் அந்தந்த நடுப்புள்ளியில இருக்கணும். எல்லா திணிவுகளும் இருக்கு. நாங்க போடலாம் பாருங்க. எல்லாமே இவர் A நீளம், இவர் A/2 நீளம், இவர் A/2 நீளம். அவ்வாறு நாங்க நீளங்களை உறுதிப்படுத்திக்கலாம். அந்த நீளமும் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல காட்டப்பட்டிருக்கு. ரைட் பிள்ளைகள், அப்ப பார்ப்போம். இதன்படி உங்களுக்கு நீங்க கோணங்கள், நீளங்கள், திணிவுகள் எல்லாமே தரப்பட்டிருக்கு.
அப்ப அதன் அடிப்படையில இவர் 3m திணி உடையவர், இவர் 2m திணி உடையவர், இவர் m திணி உடையவர். அதை பத்தின விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இனி PQ ஆகிய துணிக்கைகள் ஈயில் குற்றில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஒப்பமான லேசான சிறிய கப்பிக்கு மேலாக செல்லும் ஒரு இலேசான நீட்ட முடியாத இலையின் இரு நுனிகளுக்கு QR ஆகிய துணிக்கைகள் டியில் குற்றில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஒப்பமான லேசான சிறிய வளையத்தினூடாக சென்று இணைக்கப்பட்டுள்ளது. டயக்ராம் கம்ப்ளீட்டா தந்திருக்கிறான். இனி எங்களுக்கு இருக்கிற தேவை இழுவைகளை மார்க் பண்ணணும், அதே நேரம் மறுத்தாக்கங்களை மார்க் பண்ற வேலையை நான் செய்வோம். அது போக இவங்க கேட்டிருக்கிறாங்க ஓய்வுல இருந்து துணிக்கை விடுவிக்கப்படுது, அதே நேரம் இந்த பி எனும் துணிக்கை இன்னொரு A தூரம் கீழே வரலாம், இவர் ஒரு A/2 தூரம் தளத்தின் வழியே மேல போகலாம், இவர் ஒரு A/2 தூரம் இந்த பக்கம் வரலாம், 3 இயக்கம் நடக்கலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய விடயம், இவர் A/2 வர்றாருன்னா இவர் A/2 மேல போகலாம், இவர் A/2 தான் கீழே வரலாம், இவர் தரையடைய இயலாது. அப்ப இவர் தரையை அடையும் வரை இயக்கம் நடைபெறாது. இவரால A/2 கிட்ட வரலாம், இவரால A/2 மேல போகலாம், இவர் ஒரு A/2 கீழே வரலாம், எவ்வளவுதான் இயக்கம் சாத்தியம். அதுலயும் அவங்க சொல்லியிருக்காங்க Q ஆனது E-ஐ அடைவதற்கு எடுக்கும் நேரத்தை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை எழுதல். இப்ப PQR எல்லாமே இலைகளால தொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க ஆர்முடுகளுக்கு ஒரு டிரெக்ஷனை போடுவோம். அப்ப ஆர்முடுகளுக்கு ஒரு டிரெக்ஷனை போட்டோம்னா இவருக்கு ஒரு ஆர்முடுகள் போடுறேன், சிம்பிள் F. இவருடைய ஆர்முடுகளும் சிம்பிள் F, இவரும் சிம்பிள் F. அதே நேரம் இவரு கேபிட்டல் F. இனி ஆர்முடுகளை சரியா நாங்க குறித்து கொள்ள வேண்டும். ஆர்முடுகள் அதாவது ஒவ்வொருத்தர் சார்பாகவும் நாங்க ஆர்முடுகள் எழுதுவோம். ஆர்முடுகள் 4m இனது புவி சார்பான ஆர்முடுகள் இந்த பக்கம் கேபிட்டல் F, கேபிட்டல் F. 3m கேபிட்டல் அதாவது 3m திணி 4m சார்பாக 3m 4m சார்பாக இந்த பக்கமா சிம்பிள் F. அதே நேரம் ஒரு 60 பாகை, அதாவது 60 பாகை. அடுத்தது அப்ப அடுத்த விடயத்தை பார்ப்போம். Q எனும் துணிக்கை அவருடைய திணி 2m 4m சார்பாக, அதுவும் கிடையுடன் 60 பாகை, கிடையுடன் 60 பாகை, சிம்பிள் F. R எனும் துணிக்கை M திணி உடையது, 4m சார்பாக இந்த பக்கமா சிம்பிள் F. அப்ப பாருங்க பிள்ளைகள், 4 ஆர்முடுகளையும் யாரு சார்பா யாருன்றத தெளிவா நாங்க மார்க் பண்ணியிருக்கோம். இனி எங்களுக்கு தேவை இழுவைய மார்க் பண்ணணும். இவர் T1 இங்கனையும் T1 T2 T2. அதே நேரம் இந்த வளையத்தினூடா செல்கிறது, அப்ப இதுவும் T2. ஆர்முடுகள்கள் இழுவைகள் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். தளங்கள் யாவுமே ஒப்பமானது. இனி நாங்க சமன்பாடுகள் எழுதணும். இவங்க கேட்குறாங்க
Q ஆனது E-ஐ அடைவதற்கு போதிய சமன்பாடுகளை எழுதுக. அப்ப நாங்க எத்தனை சமன்பாடு எழுதணும்னு பார்ப்போம். கேபிட்டல் F காண்றதுக்கு ஒரு சமன்பாடு தேவை. சிம்பிள் F ஒரு தெரியா கணியம். T1 T2 தெரியா கணியங்கள். அதுல 4 தெரியா கணியங்கள் இருக்கு. அது போக ஒரு இயக்க சமன்பாடு ஒன்று தேவை. நேரத்தை காண்றது. மொத்தமா 5 சமன்பாடு எழுதும். அப்ப 5 சமன்பாடை நாங்க ஒவ்வொன்றாக எழுதுவோம். தீர்க்க சொல்லல. ரைட், அப்ப பார்ப்போம். முதலாவது சமன்பாடு நாங்க 4mக்கு இல்லாட்டி 4m போடாம நாங்க தொகுதின்னு போடுவோம். தொகுதிக்கு போடுவோம். தொகுதிக்கு இந்த தொகுதி, அதாவது துணிக்கை வலிக்கிட்டு போகக்குள்ள தொகுதியோட திசை பார்த்தீங்கன்னா இந்த திசையா தான் இருக்கும். ரைட், அவ படத்தை பாருங்க. தொகுதி இந்த பக்கம் போகுது. அப்ப இவர் இந்த பக்கம் போறாரு. 4mக்கு புவி சார்பான ஆர்முடுகள் கேபிட்டல் F. புற விசைகள் எதுவுமே தாக்காது. தொகுதின்னு கருதக்குள்ள இந்த T1 T2 எல்லாமே கழிப்பட்டு விடும். ரைட், அப்ப பார்ப்போம். தொகுதிக்கு புற விசைகள் இல்லை. இனி பாருங்க, இந்த 4m திணிவுக்கு மறுத்தாக்கம் ஒன்று இருக்கலாம். 4m திணிவுக்கு இந்த பக்கம் புவி சார்பான ஆர்முடுகள் இருக்கு. 4m கேபிட்டல் F பிளஸ். இனி 3m கவனிப்போம். அப்ப 3m கவனிக்கக்குள்ள இப்படி ஒரு ஆர்முடுகள், அதே நேரம் இவர் 4m சார்பான ஆர்முடுகள். இப்படி ஒரு ஆர்முடுகள் இருக்கு. ஏன்னா 4m மீது தான் 3m இருக்கு. ரைட், அப்ப பாருங்க, இவர்ட ஆர்முடுகள் 3m ஆர்முடுகளை நாங்க கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறோம். 3m, அதாவது சமன்பாட்டில் நான் 3m ஆர்முடுகளை போட்டாகணும். அப்ப 3m இவ்வாறு உள்ளது. 3mக்கு இப்படி ஒரு ஆர்முடுகளும் இந்த பக்கம் ஒரு கேபிட்டல் F. இது π/3. எனவே சமன்பாடுக்கு இடையா தான் எழுதுறோம். எனவே 3m இனது ஆர்முடுகள் இந்த பக்கம் கேபிட்டல் F, இந்த பக்கம் சிம்பிள் F cos π/3ன்னு வரும். கேபிட்டல் F மைனஸ் சிம்பிள் F cos π/3. 3m ஆர்முடுகள் அதை கொண்ட சமன்பாடு எழுதிட்டோம். அடுத்தது 2m பார்ப்போம். 2m கவனிங்க. இதுதான் அவனோட 2m. இது 3m, இது 2m. 2m தளத்தின் வழியே மேல் நோக்கி செல்ல வேண்டும். ஆனா எங்களுக்கு 2mக்கு ஆர்முடுகள் இந்த பக்கம் கேட்கிறான். 2mக்கு ஆர்முடுகள். அப்ப 2m நிலைமை எப்படி இருக்கு? 4m சார்பாக. எனவே இந்த 2 ஆர்முடுகளையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப 2m நிலைமை தான். இப்படி சிம்பிள் F இருக்கு, இங்கிட்டு கேபிட்டல் F இருக்கு. இது π/3, இது π/3.
எனவே 2m இனது ஆர்முடுகள் 2m இந்த பக்கம் கேபிட்டல் F சாய சிம்பிள் F cos 60 பாருங்க 2m ஆர்முடுகள் எழுதிட்டு புவி சார்பாக 2m இனது ஆர்முடுகள் இவ்வாறு வரும். இனி அடுத்தால கவனிப்போம். 3m m திணியுடையவர் ஆர்முடுகளை கவனிங்க. அவரு இந்த பக்கமா போறார் வேறு சார். ஆனா கேபிட்டல் M 4m வந்து அந்த பக்கம் போகுது கேபிட்டல் M. இவர் இங்கிட்டு போறார். அதன்படி சிம்பிள் M நிலைமை இந்த பக்கம் கேபிட்டல் F இருக்கு, இந்த பக்கம் சிம்பிள் F இருக்கு. ரைட். அப்ப நாங்க சிம்பிள் M சமன்பாடு எழுதுவோம். கேபிட்டல் F மைனஸ் சிம்பிள் F ஒன்னாவது சமன்பாடு. எங்களுக்கு 5 சமன்பாடு தேவை. முதல்ல அதை டிசைட் பண்ணிடணும். சிம்பிள் F தெரியாது, கேபிட்டல் F தெரியாது, T1 தெரியாது, T2 தெரியாது, நேரம் தெரியாது. நேரம் ஒண்ணு காணும், நேரத்தை காணும். ரைட். 2வது சமன்பாடுக்கு போவோம். ரைட். அப்ப 2வது சமன்பாடு நாங்க 3m திணிவுக்கு போடுவோம். 3m திணிவுக்கு இந்த சைட் F சமன் MA போடும். ரைட். அப்ப 3m பாத்தீங்கன்னா பாருங்க இந்த பக்கமா 3m இவர் தான் உங்களோட நிறை விசை. 3mg sin alpha எங்கட மரத்தாக்கம் ஒண்ணு கிடைக்கும். அந்த மரத்தாக்கம் ஒரு பிரச்சனை இல்லை. R1 இவர் இந்த திசை வழியே 3mg sin 60 sin T1 3mg sin 60 sin T1 சமன் 3m. வருட ஆர்முடுகளை பார்ப்போம். இந்த தளம் வழியே ஆர்முடுகள் தானே எனக்கு தேவை. அப்ப இது π/3. இவருட ஆர்முடுகள் F, இது கேபிட்டல் F. இந்த திசையில தான் சமன்பாடு எழுதுறோம். அதற்கமைய சிம்பிள் F மைனஸ் கேபிட்டல் F cos π/3 2வது சமன்பாடு. 3mg-க்குரிய 3m திணிவுக்குரிய சமன்பாடு. இதோட 2வது சமன்பாடு. 3வது சமன்பாட்டுக்கு போவோம். m திணிவுக்கு சமன்பாடு எழுதுவோம். 2m திணிவு இப்படி போகுது. சிம்பிள் F இப்படி இருக்காரு, கேபிட்டல் F இப்படி இருக்கிறாரு. 2m 60 பாகை. இந்த பக்கமா F சமன் MA போடுவோம். இயங்குற திசையில F சமன் MA. அப்ப அதன்படி பார்த்தோம்னா இதுதான் 2mg. இந்த பக்கம் போகுது T1 இங்கிட்டு T2 2mg sin 60 அதுவும் கழிப்படும். அப்ப சொல்ல போனா எங்களுக்கு 2m இருக்கிறாரு, 2mg
இந்த திசையில இருக்கு. இங்கிட்டு T2, இங்கிட்டு T1, இது π/3. அப்போ விசைகளை மார்க் பண்ணக்குள்ள இழுவைகள் ஃபர்ஸ்ட் கவனிப்பாங்க. இழுவைகளை போடும். அப்ப என்னோட சமன்பாடு, அதாவது 2m T1 மைனஸ் T2 மைனஸ் 2mg sin π/3 சமன் T1 T2 2mg sin π/3 சமன் 2m தர 2m தர, நான் கீழே எழுதுறேன். ஆர்முடுகளை கொஞ்சம் பார்ப்போம். ரெண்டு எம்ட ஆர்முடுகளை பாருங்க. இந்த திசை வழியே சிம்பிள் எஃப் இருக்கு. இது கேபிட்டல் எஃப் cos π/3. கேபிட்டல் எஃப் எதிர் திசையில இருக்கு. அப்ப அதன்படி சிம்பிள் எஃப் மைனஸ் கேபிட்டல் எஃப் cos π/3 இதுதான் உங்களோட மூணாவது சமன்பாடு. அப்ப 2022 பேப்பர்ல மூணாவது சமன்பாடு. இனி போ நாலாவது சமன்பாட்டுக்கு. நாலாவது சமன்பாடு சிம்பிள் எம்முக்கு எழுதுறோம். இந்த பக்கமா எஃப் சமன் எம்ஏ, அது கிடையாதுங்கிறனால மிக இலகுவானது எழுத. அப்ப கவனிப்போம். திருப்பி அந்த டயக்ராமுக்கு போவோம். இவர் இந்த பக்கம் போறாரு. இங்கன சிம்பிள் எம்ஜி தாக்கும், இங்கன ஒரு மறுத்தாக்கம் தாக்கும். ஆர் டேஷ் போடுவோம். உண்மைக்கு இது முக்கியம் இல்ல, எங்களுக்கு ஆர் டேஷ் தேவையில்லை, இவர்கிட்ட T2 தான் தேவை. அப்ப T2 சமன் ஆர்முடுகளை கவனிச்சீங்க. இந்த திசையில சமன்பாடு எழுதுனா இவர் வருன்னு வரும். அப்ப இந்த திசையில T2 சிம்பிள் எம் சிம்பிள் எஃப் கேபிட்டல் எஃப். இது உங்களோட நாலாவது சமன்பாடு. ஆனா 5 சமன்பாடு கேட்டிருக்கான். 5வது சமன்பாடு அந்த Q எனும் துணிக்கை உச்சி அடைகிறதுக்கு எடுக்கிற நேரத்தை காணும். ரைட். அப்ப அடுத்த சமன்பாடை பார்ப்போம். ரைட், உச்சி அடைகிறதுக்கு எடுக்கிற நேரம் திருப்பி பார்ப்போம். கவனிங்க, இவர் இந்த உச்சி அடையணும், ஒரு a/2 தூரம் போகணும், அதுக்கு எடுக்கிற நேரத்தை பார்ப்போம். ரைட். அப்ப சிம்பிள் எம் இக்கு இந்த திசையில எஸ் சமன் யூடி அரை டி வர்க்கம் போடுவோம். மிக முக்கியம், ஆப்பு சார்பாக சமன்பாடு ஒன்று. அப்ப ஆப்பு சார்பாக சமன்பாடு எழுதக்குள்ள சிம்பிள் எஃப் மட்டும் போட்டா போதும், கேபிட்டல் எஃப் பத்தி யோசிக்க தேவை. சிம்பிள் எஃப் மட்டும் வந்தா போதும். அதுவும் a/2 தூரம் போனா போதும். எஸ் சமன் a/2 யூடி 0 அரை சிம்பிள் எஃப் டி வர்க்கம். இதுதான் உங்களோட 5வது சமன்பாடு. அப்ப அதற்கமைய தேவையான 5 சமன்பாடுகளை நாங்கள் எழுதிட்டோம்.
இப்ப இதுல இருந்து நாங்க 2022 பேப்பரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரைட், அப்ப டயக்ராம் அவங்க தந்து இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழுவைகளை கவனமா மார்க் பண்ணணும். இந்த பக்கம் T1, அங்கே T2, T2, Q வரைக்கும் T1, Qல இருந்து R வரைக்கும் T2. அதே மாதிரி ஆர்முடுகளுக்கு பெயர் வச்சோம். ஒருத்தர் சார்பான புவி சார்பான ஆர்முடுகளை தனித்தனியா கண்டோம். புவி சார்பான ஆர்முடுகள் காண்றதுக்கு தனித்தனியா டயக்ராம் வரைஞ்சு ஒவ்வொரு துணிக்கைகளுக்கு இயக்க திசையில சமன்பாடு எழுதணும், தொகுதிக்கு கிடையா எழுதணும். அதுல இருந்து இதுதான் எங்களோட முதலாவது சமன்பாடு, தொகுதிக்கானது. அடுத்த சமன்பாடு 3mg 3mக்கானது, P எனும் துணிக்கைக்கானது. அடுத்தது Q எனும் துணிக்கைக்கானது 2m திணிவு. அடுத்தது R எனும் துணிக்கைக்கானதும், Q எனும் துணிக்கை a/2 தளம் வழியே மேல் நோக்கி இயங்க எடுக்கும் நேரத்தை காண்றதுக்கு ஒரு பொருத்தமான இயக்க சமன்பாடும் எழுதியிருக்கு. இயக்க சமன்பாடு எழுதக்குள்ள நல்லா கவனிங்க, அந்த ஆப்பு சார்பா ஒரு a/2 இயங்கணும். எனவே சிம்பிள் எஃப் மட்டும்தான் கருதணும். ஆனா சிம்பிள் எஃப் மட்டும்தான் வரும். இவ்வாறு 2022 பேப்பர் நாங்க செய்து முடிச்சிருக்கோம். ரைட், அப்ப அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா கொஞ்சம் வாசிங்க. ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். 2016 ஆண்டு வந்த வினா. அப்ப அதுல ஒரு டயக்ராம் தாராங்க. 2m திணிவுடைய சீரான ஒரு ஆப்பின் குறுக்கு வெட்டு தந்திருக்காங்க. அதுல ஏபி எனும் முகத்தில் ஏபிசி கோணம் π/4 45 பாகை, பிசிஐ கொண்ட கரடான கிடைநிலம். இப்ப கரடான கிடைநிலத்துல வச்சிருக்கிறான். அப்ப உராய்வு விசைய புறக்கணிக்க இயலாது. உராய்வு விசை கட்டாயம். அதே நேரம் சிம்பிள் எம் திணியோடு ஒரு துணிக்கை ஏபி மீது வைக்கப்பட்டிருக்கு, ஓய்வுல இருந்து விடுவிக்கப்படுகிறது. பிசி திசையில் ஆப்பு இயங்குகிறது. அது அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. பிசி திசையில இயங்குறது உனக்கு நன்கு தெரியும். அதே நேரம் நிலத்தினால் கொடுக்கப்படும் உராய்வு விசையும் என தரப்பட்டுள்ளது. உராய்வு விசையும் தந்திருக்கிறான்.
அதுல இருந்து மறுதாக்கம் நிலத்தினால் கிடைக்கிறது ஆர். ஆரை எம்ஜி அது சார்பா துணிகிறதுக்கு சமன்பாடு கேட்டிருக்கான். இதுல இலை சம்பந்தப்படல. வினாவுக்கு போவோம். அப்ப எங்களுக்கு தேவையான படத்தை நான் கட்டாயம் வரைஞ்சே ஆகணும். ஆனா இது கரடான தளம். கரடான தளம். இவர் 2 mg நிறையுடையவர். மறுதாக்கம் ஆறுன்னு தெளிவா சொல்லியிருக்கான். இவர் இந்த திசையில தான் இயங்குறாரு. எனவே உராய்வு விசை R/6. துணிக்கை இந்த பக்கம் வச்சிருக்கிறோம். துணிக்கை நேரடியா இந்த பக்கம் போவாரு. சிம்பிள் எஃப். எம் திணியுடைய துணிக்கை. இது π/4. இழுவைய மார்க் பண்ண தேவையில்ல. அப்ப நாங்க ஆர்முடுகளுக்கு கதைகள் கொஞ்சம் எழுதுவோம். 2 எம்ட ஆர்முடுகள் புவி சார்பா. கேபிட்டல் எஃப். சிம்பிள் எம்ட ஆர்முடுகள் 2 எம் சார்பாக சிம்பிள் எஃப். கோணம் π/4. இதுகள் 2 தான் ஆர்முடுகள். அப்ப நாங்க தொகுதிக்கு ஒரு சமன்பாடு, துணிக்கைக்கு ஒரு சமன்பாடு, அதோட இயக்க திசையில ஃபர்ஸ்ட் எழுதிரும். தானே எங்களுக்கு பிரதான தேவை. ரைட். அப்ப அடுத்த பேஜை பார்ப்போம். ரைட். அப்ப நாங்க எழுதுவோம். ஃபர்ஸ்ட் தொகுதி இந்த திசையில எழுது. தொகுதிக்கு எழுதுறோம். அப்ப தொகுதிக்கு எழுதக்குள்ள இயக்க திசைய கட்டாயம் போடணும். F7ma. அப்ப பாருங்க பிள்ளை, தொகுதியில புறவிசை இப்ப தாக்குது. இந்த இவர் இருக்கார் புறவிசை. இது கேபிட்டல். புறவிசை இந்த பக்கம் தான் இருக்கு. சய R/6 சமன் சய R/6 சமன் 2m கேபிட்டல் F பிளஸ் 2m கேபிட்டல் F. இந்த சிம்பிள் எம் ஆர்முடுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்பிள் எம்மிற்கு இங்கிட்டு சிம்பிள் எஃப், இங்கிட்டு கேபிட்டல் எஃப். இது π/4. இதுதானே வேலை. சிம்பிள் எம் ஆர்முடுகள் எப்பயும் கீழ் நோக்கி தளத்தின் வழியே தானே இருக்கும். அப்ப தளத்தின் வழியே கீழ் நோக்கி இருக்கக்குள்ள தளத்தின் வழியே கீழ் நோக்கி தான் சமன்பாடு எழுதும். சிம்பிள் எஃப் எம்முக்கு எழுத போறோம். இப்ப நாங்க எழுதுறது தொகுதிக்கு. தொகுதிக்கு கிடையா எழுதுறோம். கிடையா எழுதுறோம். அப்ப கவனிங்க. சிம்பிள் எம் பிராக்கெட் ஆர்முடுகளை திருப்பி ஒரு தடவை கவனிங்க. இந்த பக்கம் கேபிட்டல் எஃப் இருந்தாலும் இவர் சிம்பிள் எஃப் cos 45 இந்த பக்கம் தான். ரைட். அப்ப பாருங்க, இவருடைய ஆர்முடுகள் கேபிட்டல் எஃப் மைனஸ் சிம்பிள் எஃப் cos π/4. ஒன்னாவது சமன்பாடு. சரி, சமன்பாடு எத்தனை தான் எழுதணும்? 6 காணணும்னு சொல்லியிருக்கான். ஆர்முடுகள் தெரியாம 6 காண இயலாது. அப்ப 2016வது வருஷம் பாஸ் பேப்பர் படி 3 சமன்பாடு எழுதினா போதும். 6 காண்றதுக்கு, அதே நேரம் கேபிட்டல் எஃப் காண்றதுக்கு, சிம்பிள் எஃப் காண்றது. இப்போதைக்கு ஒரு சமன்பாடு எழுதியிருக்கிறேன், தொகுதிக்கு கிடையா. அடுத்த சமன்பாடு சிம்பிள் எம் துணிக்கைக்கு அவருடைய இயங்குற திசையில எழுதுவோம்.
அவருடைய இயங்குற திசையில் இருக்கு. திருப்பி டயக்ராம கவனிப்போம். இவருக்கு இந்த பக்கம் சிம்பிள் எம்ஜி, இங்கிட்டு மர்த்தாக்கோன் ஆர் டேஷ் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஆர் டேஷ் ஒன்று இருக்கும். இவங்களை பத்தி கேள்வி கேட்கலாம். அப்ப இந்த திசையில நான் சமன்பாடு எழுத தேவையில்ல, இங்க எழுதுனா போதும். அப்ப சிம்பிள் எம் இந்த திசையில போகுது. ரைட். அப்ப இந்த திசையில எஃப் சமன் எம் எழுத போறோம். எம்ஜி sin π/4, இழுவை எதுவுமே இல்ல. சிம்பிள் எம்மிற்கு தேரி ஆர்முடுகள் அவருடைய இயக்க திசையில பாருங்க, சிம்பிள் எஃப் இங்கிட்டு இருக்கு, கேபிட்டல் எஃப் இங்கிட்டு இருக்கு. இப்படி பார்த்தா இது π/4, சிம்பிள் எஃப் மைனஸ் கேபிட்டல் எஃப் π/4. ரைட்டப்பா அதை எழுதுவோம். கேபிட்டல் எஃப் cos π/4. ஒன்னாவது சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு, மூணாவது சமன்பாடு ஒன்றும் தேவை, ஏன்னா 6 கேட்டிருக்கான். ரைட். அவன் மூணாவது சமன்பாடு நாங்க எழுத போறோம். மூணாவது சமன்பாடு எழுத போறோம் பாருங்க. 6 காண்றதுக்கு ஒரு சமன்பாடு. 6 வந்து கேபிட்டல் எஃப் அந்த ஆப்பிற்கு நிலைக்குத்தா மேல் நோக்கி தாக்கு. இப்ப ஆப்பிற்கு மட்டும் ஒரு சமன்பாடு எழுதலாம். அப்படியா இருந்தா இவரை கவனிக்கணும். இந்த ஆர் டேஷ் தெரியும், ஏன்னா இவருக்கு மட்டும் தொகுதிக்குன்னு போடக்குள்ள ஆர் டேஷ் கணக்கு இல்லை. தொகுதிக்குன்னு போடக்குள்ள ஆர் டேஷ் கணக்கு இல்லை. அப்ப இன்னொரு சமன்பாடு வரப்போகுது, 4 தேவைப்படும். அப்ப நாங்க முன்கூட்டியே சிம்பிள் எம்மிற்கு தளத்திற்கு செங்குத்தான சமன்பாடு ஒன்று எழுதிக்கிட்டா எனக்கு இந்த ஆர் டேஷ் தெரியும். ஆர் டேஷ் தெரிஞ்சா இந்த ஆரை கண்டுபிடிக்கலாம். ஆர் டேஷ் தெரிஞ்ச பாருங்க, அடிஷனலா ஒரு சமன்பாடு, 4 சமன்பாடு தேவைப்பட போகுது. நாங்க உண்மைக்கு ஸ்டார்ட்ல 3 தானே. இப்ப இவருக்கு நிலைக்குத்தா சமன்பாடு எழுதுறேன்னா இவர் தெரிஞ்சிருக்கணும். இவரை தெரியாம இவரை கண்டுபிடிக்க இயலாது. ரைட். அப்ப இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இன்னொரு விதமா யோசிக்கணும். பாருங்க, சில பிள்ளைகள் இவருக்கு தளத்துக்கு செங்குத்தா யூஸ் பண்ணி ஆர் டேஷ கண்டுபிடிச்சு அதை இவருக்கு பிரதிட்டு இவருக்கு நிலைக்குத்தா போடலாம். இன்னொரு சிம்பிளான ஐடியா ஒன்று இருக்கு பாருங்க, 3 சமன்பாடுல முடிக்கக்கூடியது. இதாங்கன்னா எக்ஸாம் பேப்பர்ல யோசிக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் இந்த ஐடியா வரும். தொகுதிக்கு நிலைக்குத்தா போட்டோம்னா, தொகுதிக்கு நிலைக்குத்தா போட்டா உங்களோட தொகுதியில தாக்குற விசை பாருங்க, இந்த ஆறும் இந்த எம்ஜி கீழே இவங்க வரமாட்டான். ஆர் டேஷ் வராது, தொகுதின்னு எடுத்துட்டான். ஆனா இந்த தனியா ஆப்புன்னு நினைச்சிட்டா அந்த ஆர் டேஷ புறக்கணிக்க இயலாது. அப்ப தொகுதிக்கு நிலைக்குத்தா போட்டா இவர் வருவாரு, இவர் வருவாரு, இவருடைய நிலைக்குத்து விஷயங்கள் வரும். அப்ப நாங்க அடுத்து 3 சமன்பாடோட முடிக்கிற நோக்கத்துல தொகுதிக்கு போடுவோம். தொகுதிக்கு நிலைக்குத்தா எஃப் சமன். அப்ப பாருங்க, தொகுதிக்கு நிலைக்குத்தா தாக்குற விசைகள், தொகுதிக்கு நிலைக்குத்தா, தொகுதின்னு வரக்குள்ள ஆர் டேஷ் இல்லாம போயிடும். நிலைக்குத்தாக ஆர் தாக்குது மேல் நோக்கி, சிம்பிள் எம்ஜி கீழ் நோக்கி, 2 எம்ஜி கீழ் நோக்கி. எனவே தொகுதிக்கு நிலைக்குத்தா தாக்குற விசைகள் ஆர் மேல் நோக்கி, 2 எம்ஜி கீழ் நோக்கி, எம்ஜி கீழ் நோக்கி சமன் 2 எம்மிற்கு நிலைக்குத்தான ஆர்முடுகள் எதுவும் இல்லை. 2 எம்மிற்கு, ஏன்னா 2 எம்மிற்கு புவி சார்பாக கிடை ஆர்முடுகள் மாத்திரமே உண்டு.
இடையார்முடுகள் மாத்திரமே உண்டு. அப்ப அவருடைய ஆர்முடுகள் இல்லை. இவருக்கு நிலைக்குத்து ஆர்முடுகள் என்னன்னு பார்ப்போம். நிலைக்குத்து ஆர்முடுகள் இவருக்கு இடை அவர் வரமாட்டாரு. எஃப் கொஸ் 45 இது 45 பாகைன்னா இதுவும் 45 பாகை. அப்ப சிம்பிள் எஃப் கொஸ் 45 ஆனா கீழ் நோக்கி காட்டுது. இப்ப கவனிங்க, சக சிம்பிள் எம் சய எஃப் கொஸ் 45 அது சைன் 45 எழுதினாலும் சரி. 2M நிலைக்குத்து ஆர்முடுகள் இல்லை. சிம்பிள் எம்முக்கு நிலைக்குத்து ஆர்முடுகள் கீழ் நோக்கி இருக்கு. அப்ப பாருங்க பிள்ளைகள் 3 சமன்பாடோட வேலையை முடிக்கலாம். 4வது சமன்பாடு எழுதணும்னு அவசியம் இல்லை. சில பிள்ளைகளுக்கு 4 சமன்பாடு எழுத வேண்டிய தேவை வரும். ஆர் டேஷுக்கு ஒரு சமன்பாடு, துணிக்கைக்கு தளத்தின் வழியே செங்குத்தான திசையில் ஆர் டேஷ் எழுதி ஆப்பிற்கு கிடையா எழுதுனா இப்படி வரும் ஆர் டேஷ். அப்ப ஆப்பிற்கு கிடையா எழுதிட்டு சமன்பாடை கூட்டிக்கிறாம இங்க நாங்க லேசா முடிக்கலாம். -MF cos 45 இது எங்கட 3வது சமன்பாடு. இந்த 3 சமன்பாடுகளையும் தீர்த்தா கேபிட்டல் எஃப்ஐயும் கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் எஃப்ஐயும் கண்டுபிடிக்கலாம், ஆரையும் கண்டுபிடிக்கலாம். அப்ப கேபிட்டல் எஃப்ஓ சிம்பிள் எஃப்ஓ தெரியாம எங்களால் ஆர் கண்டுபிடிக்க இயலாது. அதனால ஒரு சமன்பாடு எழுத இயலாது, ஒரு சமன்பாடு சரி வராது. 2 சமன்பாடு தேவை ஆர்முடுகல்களை காண்றதுக்கே. ஆறை காண்றதுக்கு 3வது சமன்பாடு கட்டாயம் எழுதணும். 3வது சமன்பாடு இப்படி யோசிச்சா பிள்ளைகளுக்கு டைம் மிச்சமா. தீர்க்க சொல்லல, அவங்க காண்க சமன்பாடுகளை போதிய இதுகளை காண்றதுக்கு சமன்பாடுகளை பெருக. அப்ப ஆரை துணிவதற்கு எம்ஜி சார்பில் போதுமான சமன்பாடுகளை பெருக. துணிய சொல்லல, இருக்கிற 15 நிமிஷத்துல துணியே இல்லாது. சமன்பாடு எழுதுற மட்டும், சமன்பாட்டுக்கு நம்ப பண்ணுங்க. சமன்பாடு எத்தனை எழுதணும்னு ஃபர்ஸ்ட் முடிவு எடுங்க. ரைட். அப்ப அடுத்தது போவோம். அடுத்தது 24 பேப்பர், லாஸ்ட் இயர் பாஸ் பேப்பர். கவனிங்க பிள்ளைகள், அதுலயும் டயக்ராம் தாராங்க. ஆனா 3 துணிக்கைகள் இருக்கு, ஒப்பமான தளத்துல தான் வச்சிருக்காங்க. அப்ப உராய்வு பிரச்சனை எல்லாம் வராது. உராய்வு பிரச்சனை வருது 2016வது வருஷம் பேப்பர்ல. இதுல XYன்னு ஒரு துணிக்கையும் Pன்னு ஒரு துணிக்கையும் எடுத்திருக்காங்க. எக்ஸின் மீது Y உள்ளது, Yயின் மீது P உள்ளது. கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கிறாங்க. அதுவியர் சரிவு கோட்டின் பதியே அல்பா பீட்டா எல்லாமே தந்திருக்காங்க. அதுல அல்பா பெரிது பீட்டாவை விட. ஆப்பின் திணிவு கேபிட்டல் M1, அதுக்கு மேல வைக்கப்பட்ட சிறிய ஆப்பின் திணிவு கேபிட்டல் M2, மேல இருக்கிற சிறு துணிக்கை Pயின் திணிவு சிம்பிள் M. P என்பது DE தொட்டுக்கொண்டு இருக்கு. ஆப்பு எக்ஸின் ஆர்முடுகளை துணிவுக்கு போதிய சமன்பாடு. இப்ப எத்தனை சமன்பாடு தேவைன்னு பார்ப்போம். டயக்ராம் எப்படியும் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல பிரதி செஞ்சு தான் ஆகணும். அப்ப டயக்ராம உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இருந்தாலும் ஒரு தடவை வரையிடு. அப்ப இவருக்கு மீது டயக்ராம கொஞ்சம் பெரிதா வரைவோம். இதன் மீது ஒரு ஆப்பு வச்சிருப்போம். இதன் மீது ஒரு துணிக்கை வச்சிருக்கிறாங்க. இது அல்பா, இது பீட்டா. இவர் ஆர்முடுகளை F1ன்னு வைக்கும்.
அப்போ கொஞ்சம் இந்த கோணத்தை யோசிப்போம். இந்த கோணத்தை வந்து கிடையா யோசிச்சோம்னா இப்போ பாருங்க பிள்ளைகள், இது ஆல்பா, இது அவ்வளோ ஆல்பா. அப்ப இவரு அல்பா சாய பீட்டா. மிக முக்கியம் அது. இவர் அல்பா சாய பீட்டா. இவர் அல்பா சாய பீட்டாவாக இருந்தால் இவரு அல்பா சாய பீட்டா. அல்பா சாய பீட்டா. ஏன்னா எங்களுக்கு 3 ஆர்முடுகள் வரப்போகுது. பிள்ளைகள் குழம்புற இடம் தான். இது F1 வைப்போம், F2 வைப்போம், இது கேபிட்டல் F. ஆர்முடுகளை எழுதிக் கொள்வோம். இவர் M1 திணிவு, கேபிட்டல் X திணிவு, அதாவது M1 திணிவுடைய ஆப்பு ஒப்பமான தளத்துல வச்சிருக்கிறாங்க. M1G மறுதாக்கம். புவி சார்பாக M1 இனது ஆர்முடுகள் கேபிட்டல் F. கேபிட்டல் F. அடுத்தது இவர் M2. M2 இனது ஆர்முடுகள் M1 சார்பாக இந்த பக்கமா இடையுடனான கோணம் அல்பா. இந்த சாய்வுல தான் போகுது. இவரை F2. அதே நேரம் இவருடைய ஆர்முடுகள் இவர் சார்பாக, ஆர்முடுகள் M2 சார்பாக சிம்பிள் எம்டா ஆர்முடுகள் அந்த கோணத்தை மறந்துடாய். அல்பா சாய பீட்டா, அல்பா சாய பீட்டா, அத F1 என்கன்னு எழுதிடும். சார்பா இருக்கு. 3 ஆர்முடுகள் இருக்கு. 3 ஆர்முடுகளையும் துணியணும். வெறுமனே இவருடைய ஆர்முடுகள் கேட்டேன்னு சொல்லி ஒரு சமன்பாடோட முடிக்கல. ஒருங்கமை சமன்பாடுல எக்ஸும் வையும் தெரியா கணியம் இருக்கு. எக்ஸ காண்கன்னு சொன்னா ஒரு சமன்பாடு பத்தாது. வையையும் கண்டாதான் எக்ஸ காணும். ஆனா 2 சமன்பாடு தேவை. அதே மாதிரி இதுல இந்த 3 ஆர்முடுகளையும் துணியலாம். துணியறதுக்கு 3 சமன்பாடு தேவை. அதுல ஒரு தீர்வு F1, அதுல ஒரு தீர்வு F2, அதுல ஒரு தீர்வு கேபிட்டல் F. இனி உங்களுக்கு கிளியரா தெரியுது 3 சமன்பாடு எழுதணும். ஒவ்வொரு சமன்பாடா எழுதிட்டு போவோம். தொகுதிக்கு கிடையா எழுதுவோம் ஃபர்ஸ்ட். தொகுதி. அப்ப தொகுதிக்கு கிடையா எழுதுவோம். கிடையா ஒரு சமன்பாடு. தொகுதிக்கு புறவிசை தாக்குதான்னு பார்த்தா இல்ல. கிடையா ஒரு புறவிசை இல்ல. கிடையாக ஒரு புறவிசை இல்ல. அப்ப அதுல இருக்கிற 3 துணிக்கையும் பார்ப்போம். இவர் M1 திணிவுக்கு அந்த பக்கம் ஆர்முடுகள் இருக்கு. M1 F. அடுத்தது இவர் M2. M2 ஆர்முடுகளை காண்றதுக்கு பாருங்க பிள்ளைகள். இது M1 சார்பான ஆர்முடுகள் தானே. அப்ப M2 ஆர்முடுகளை காண்றதுக்கு ஒரு டயக்ராம் வரைகிறேன் முதல்ல மாதிரி. இதுதான் M2 நினைப்போம். அவருக்கு கிடையா ஒரு ஆர்முடுகள் இருக்கும். இங்கிட்ட F2 ஆர்முடுகள் இருக்கு. இது அல்பா கோணம். இது அல்பா கோணம். அப்ப அதன்படி பார்த்தா M2ன்றது உண்மைக்குமே ஒரு ஆப். ஆனா நான் ஒரு துணிக்கை மாதிரி வரைஞ்சிருக்கேன். எனக்கு தேவையான ஆர்முடுகளோட திசை மட்டும்தானே முக்கியம். இவர் ஆப்பின் வடிவமாவே வரையல. தொகுதிக்கு கிடையா சமன்பாடு எழுதணும். கேபிட்டல் M2 எழுதணும். பிராக்கெட்
கேபிட்டல் எஃப் மைனஸ் இங்க பாருங்க சிம்பிள் எஃப் இவர் அல்ஃபான்னா இவரும் அல்ஃபா தானே ஒன்றுவிட்ட கோணம் F2 cos alpha ஆக M2 ஆர் முடிவுல கிடையாது எழுதிட்டோம். அடுத்தது சிம்பிள் எம்ம கவனிப்போம். இவர் தான் சிம்பிள் அவர் இவர் சார்பா இருக்கார் மிக முக்கியம். எனக்கு புவி சார்பா வேணும். அப்ப இவருக்கு ஒரு சின்ன காவி கூட்டல் எழுதும். சிம்பிள் எம் இ சிம்பிள் எம் M2 plus M2 M1 என்ன சொன்னா M2 M1 மீது வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சிம்பிள் எம் M2 மீது வைக்கப்பட்டுள்ளது. அப்ப எடுத்தோடனே இவருக்கு ஒரு காவி கூட்டல் எடுக்கலாம். இப்படி ரெண்டு விஷயம் தேவை. ஆனாலும் எனக்கு புவி சார்பானது தேவை. இன்னொருத்தர் வரணும். பாருங்க 3 காவி கூட்டல். இவரு இவரு இவர் இவரு இவர் இவர். இப்ப இது ரீசன்ட் பேப்பர்ஸ்னால போன வருஷ பேப்பர்னால இந்த 3 கூட்டல் வர்ற மாதிரி சம்டைம்ஸ் தொடரலாம். ரைட். இப்ப இவங்கள திசைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். போட்டுக்கிட்டு போவோம். இங்க கவனிங்க. இவர் ஆர்முடுகள் கிடையோட இந்த கோணத்துல இருக்கு. F1 ஆர்முடுகள் அல்பா சாய் பீட்டா கோணத்துல இருக்கு. M2 M1 சார்பான ஆர்முடுகள் F2 அல்பா கோணத்துல இருக்கு. இவரு இந்த பக்கமா கேபிட்டல் F இருக்கார். இது 3 சேர்ந்தாதான் சிம்பிள் எம் புவி சார்பான ஆர்முடுகள் வரும். ரைட். அப்ப எனக்கு கிடையா சமன்பாடு எழுதணும். கிடையா சமன்பாடு எழுதணும். சிம்பிள் எம் சிம்பிள் எம் போட்டாச்சு. நேரடியா இவர் இருக்கார் கேபிட்டல் எஃப். சிம்பிள் எஃப் cos alpha இந்த பக்கத்தை தான் காட்டும். F2 cos alpha F2 cos alpha F1 cos alpha சாய பீட்டாவும் இந்த சைடை தான் காட்டுது. சாய F1 cos alpha சாய பீட்டா உங்களோட ஒன்னாவது சமன்பாடு எப்படி வந்துச்சுன்னு தொகுதிக்கு கிடையா போட்டோம். தொகுதிக்கு கிடையா போடக்குள்ள கேபிட்டல் எம் ஆர்முடுகள் சரி M2 ஆர்முடுகள் சரி சிம்பிள் எம் ஆர்முடுகள் வரக்குள்ள 3 கூட்டல் வருது. 3 கூட்டல் வருது. சின்ன விஷயம்தான். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த யோசிக்க வேண்டி வருது. காவி கூட்டல் வளமையா 2 தானே வழக்கம் எழுதுறது. இதுல 3 வருது. ரைட். அப்ப எங்களுக்கு தேவையான 3 சமன்பாடுகள்ல 1 எழுதிட்டோம். அடுத்த 2 சமன்பாடு எழுதப்போம். ரைட். அப்ப அடுத்த சமன்பாடு நாங்கள் கேபிட்டல் M2க்கு எழுதுவோம். M2க்கு அவர் இயங்குற திசை இந்த திசையில எழுதப்போம். M2 அப்ப M2 M1 மீது வைக்கப்பட்டுள்ளது. M2க்கு சிம்பிள் எம்மால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிம்பிள் எம்முக்கு M2க்கு மர்த்தாக்கங்கள் போகும். அது நொதுமலாகிடும். எனவே M2 M1 மீது வைக்கப்பட்டது. M2 யோசிப்போம். இந்த ஒரு துணிக்கை தானே இவர் தானே M2G. இவர் இந்த பக்கம் பிரிக்கிறோம். அப்ப இவர் ஆர்முடுகள் தானே M2 ஆர்முடுகள் M1 சார்பா இவர். M2 ஆர்முடுகள் புவி சார்பா இவரை கவனிச்சிங்கன்னா எழுதிடலாம். இது அல்பானா இது அல்பா.
எனவே கேபிட்டல் M2G sin alpha இங்கே இலைகள் ஒண்ணுமே ஃபிக்ஸ் ஆகி இல்லை, இழுவை ஒன்றும் போடுறதுக்கு இல்லை. கேபிட்டல் M2 பிராக்கெட் அவர்ட ஆர்முடுகளை பாருங்க, அவர்ட திசை வழியே திருப்பியும் பாடுறேன். இது F2, இது கேபிட்டல் F cos alpha. இவரை போட்டா போதுமே. F2 minus capital F cos alpha. இவர் அவங்களோட ரெண்டாவது சமன்பாடு. சிம்பிள் M2 முதல்ல தொகுதிக்கு எழுதுறோம், அடுத்து சிம்பிள் M2 கேபிட்டல் M2 எழுதுறோம், அடுத்தவர் முக்கியமான ஆள் சிம்பிள் M எழுதணும். சிம்பிள் M எழுதக்குள்ள இதுதான் கதை. சிம்பிள் M எப்படி இருக்காரு, அவருக்கு இந்த திசையில F1 இருக்கு. அப்ப சிம்பிள் M திணிவுக்கு கவனிங்க, சிம்பிள் M திணிவுக்கு 3 ஆர்முடுகள் இருக்கு தானே, அதை 3 சேர்த்து இப்படியாப்பட்ட ஒரு டயக்ராம்ல வரைவோம். அப்ப பாருங்க கேபிட்டல் F இருக்கும் உங்ககிட்ட, அல்பா சாய பீட்டா சிறிய கோணம் ஒன்று இருக்கும். இவரை விடவும் பெரிய கோணம் அல்பா. கேபிட்டல் F இது அல்பா, இது அல்பா சாய பீட்டா. ரைட், அப்ப அல்பா கோணத்தோட F2 தாக்கு, அல்பா சாய பீட்டாவோட F1 தாக்கு. எல்லாத்தையும் ஒரு டயக்ராம்ல கொண்டு வந்துட்டோம். இனி எனக்கு தேவை இருந்தா இவரோட திசையில போடணும். இவர் அப்படியே ஜாயின் பண்றேன் பாருங்க, முக்கோணி ஒண்ணு கிடைக்குது, புறக்கோண மகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகை. அப்ப இது பீட்டா, பீட்டா டயக்ராம்லயே தந்திருக்காங்க. இந்த இடத்துல வர பீட்டான்னு கண்டுபிடிச்சது நல்லா யோசிக்கணும் பிள்ளை, தான் முக்கியமான இடம். நான் இந்த திசை வழியே தான் சமன்பாடு எழுத போறேன். ரைட், எழுதுவோம். சிம்பிள் MG கிடையுடனான கோணம், இது கிடையுடன் அல்பா இருந்தா அப்படி எழுதுறோம் தானே, sin alpha minus beta. சிம்பிள் M பிராக்கெட், சிம்பிள் Mல தாக்குற ஆர்முடுகள்ல பாரு, இது F1 நேரடியா இருக்கு, F1 நேரடியா இருக்கு. F2 cos beta, F2 cos beta தளத்தின் வழியே, அதுவும் தளத்தின் வழியே எதிர் நாங்க போட்ட திசையிலே தான். அடுத்த பாருங்க, கேபிட்டல் F இப்படி இருக்காரு, எனக்கு இந்த திசையில சமன்பாடு எழுதணும். ஒரு அல்பா சாய பீட்டா, இவர் அல்பா, இவர் அல்பா சாய பீட்டா, இவரை நான் இந்த பக்கம் பிரிக்கணும். சாய கேபிட்டல் F cos அல்பா சாய பீட்டா, மூணாவது சமன்பாடு. ஏழை முடிஞ்சு, லாஸ்ட் இயர் பாஸ் பேப்பர். அப்ப லாஸ்ட் இயர் பாஸ் பேப்பர்ல அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வியில 3 சமன்பாடுகள் அவங்க எழுத சொல்லியிருக்கிறாங்க. உண்மைக்குமே லேசு பிள்ளை, இந்த முறை ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி நேரத்தை மிச்சப்படுத்துற மாதிரி 12வதுல A பகுதி, அப்ளைட் மேத்ஸ்ல 12வதுல A பகுதி.
அதில் லாஸ்ட் கிளாஸில் 3 கேள்வி செஞ்சு காட்டினேன். 2000, 2001, 2007. இன்னைக்கு 2016, 2022, 2024. கொஞ்சம் இந்த பேப்பர்ஸை பாருங்க. வித்தியாசமான ஐடியாஸ் எடுங்க. ஷுவராக எங்களுக்கு ஆன்சர் பண்ண இயலுமா இருக்கும். ரைட், அப்போ நாளைக்கும் இன்னொரு 3 கேள்வியோட பார்ப்போம். அடுத்து இன்னொரு பகுதி அப்ளைட் மேத்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன்.